அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உம் கரங்கள் நான் கண்டே. காலை மாலை எல்லாம் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எபினேசரா என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் வேலை மீட்கும் வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறா மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே.
அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா நல்ல நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிற வண்ணமாக சொல்லுங்க. வார்த்தை இல்லை. இன்னும் ஒரு 2 முறை சொல்லி பார்ப்போம். நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் எங்களை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிருக்கிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் எங்களை ஆண்டவரே காயப்படுத்தினாலும் நீர் எங்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பட்டய குத்துக்கள் போல் எங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினாலும் ஏசினாலும் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி பல காரியங்களை செய்தாலும் ஆண்டவரே நன்மைக்கு தீமை செய்தாலும் ஆண்டவரே நீர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை உடைய வாழ்க்கையில வாழி வரங்குகிற நல்ல பரலோக தகப்பனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளை நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்கள் அளவும் ஆண்டவரே நீர் ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை அனுதினமும் எங்களை சூழ செய்தீரப்பா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் சுவாமி. நல்ல எபினேசராய் நீர் எங்களை நடத்தி வந்தீர். கடந்து வந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்த்தா என் கண்களில் கண்ணீரை தவிர வேற ஒன்றும் வரல. நான் அப்படி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. வாடி நின்ற வேலை மடிந்திடாத என்னை உம்முடைய கரத்தினால மீட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேவை பெருகும் பொழுது அந்த தேவையிலே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இந்த தேவையிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அன்பினால் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து எப்போதுமானவருக்கு மிகவும் அதிகமான நல்ல தகப்பனாக இருந்ததுக்காக நன்றி ராஜா. உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம்பா. எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல எழுமி இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நான் பாட போகிறேன். இன்னைக்கு நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் உங்கள் கிருபை என்னை தாங்கினது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா. என்னை அதிசயமாய் நடத்தின என் இயேசையா. உண்மைதானே? நான் தடுமாறும் போது நம்மை தாங்குகிற நல்ல கையை தட்டி பாடி ஆண்டோடைய நாமத்தை இந்த கால வேலை நம்ம மகிமைப்படுத்தலாம். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கி நீரையா. அதிசயமாய் நடத்திய எந்த நீசையா. ஆமாவா? தடுமாறும் அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. சொல்லுங்க. நடத்தி வந்தீங்க ஆனாலும் நடத்தி வந்தீங்க.
நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. நடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நீங்க என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. சொல்லுங்க. கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. சொல்லுங்க. தாங்கிக் கொண்டீங்க. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடு, கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, அதிசயமாய் நடத்திய இந்த நேசையா. ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. மனபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. ஆமென். சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. சொல்லுங்க. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், உங்க கிருபை என்னை தாங்கியது அன்பு இயேசுவே. தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. தடுமாறும் போது என்னை தாங்கினீரையா, அதிசயமாய் நடத்திய எந்த நேசையா. நடத்தி வந்தீங்க, ஆனாலும் நடத்தி வந்தீங்க. இப்ப இயேசுவே நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. சொல்லுங்க. தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி. சொல்லிட்டே இருப்போம். தாங்கிக் கொண்டீங்க. ஆமென். தாங்கிக் கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை தாங்கினது ஆண்டவர். உங்கள் கிருபை காலை தோறும் எங்களுக்கு புதியவைகளாகிறது. உங்கள் கிருபையினால் எங்களை நடத்தினீர். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் வலது கரத்தினால் எங்களை தப்பிவித்து ரட்சிக்கும்படி அதிசயமான கிருபை எங்களுக்கு விளங்க செய்ததுக்காக நன்றி செலுத்தும்.
காலையில் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அல்லேலூயா. ஊற்றுமையா உம்முடைய வல்லமையை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர். இந்த காலையில் உம்முடைய வல்லமை எங்களுக்கு ஊற்றுவீராக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் மனமகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். அநேகர் நம்மை காயப்படுத்தலாம், ஆனாலும் அந்த காயத்தை குணமாக்குகிற ஒரு ஔஷதம் மனமகிழ்ச்சி. அப்போ அந்த மனம் மகிழ்ச்சி எங்கே உண்டாகும்? கர்த்தருக்குள் உண்டாகிற மகிழ்ச்சி. அப்போ அந்த கர்த்தருக்குள் உண்டான மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம பரிசுத்த ஆவியினால் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, வல்லமை எங்கள் மேல் நீர் ஊற்றுமையா என்று சொல்லி எல்லாரும் தாகத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு நாம் அதை பெற்றுக்கொள்வோம். நல்லா கையை தட்டி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன். கேட்போமா? ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. தாகத்தோடு காத்து நிற்கிறே, தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா காத்து நிற்கிறே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் கேட்போம். ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு. ஊற்றுமையா உம் வல்லமையே. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் சத்தமா கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை. சத்தா வெளியே வரட்டும். ஷபாபா. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. ஊற்றுமையா உம் வல்லமையே, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. தாகத்தோடு காத்து நிற்கிறே, நான் தாகத்தோடு காத்து நிற்கிறே. நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாம கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். சொல்லுவோம். ஊற்றுமையா. விடுதலையா, விடுதலையா.
Praise the Lord Jesus. தாகத்தோடு ஆமே 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 ஒற்றுமையா ஹalleluya தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் கேட்போமா ஒற்றுமையா ஒற்றுமையா காத்து ஒற்றுமையா உம்மலமை ஒற்றுமையா உம்மலமை தாகத்தோடு காத்து ஒற்றுமையா உம்மலமை ஒற்றுமையா வல்லமை தாகத்தோடு தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை சொல்லுங்க ஊற்றுமையா மல்லமையே ஊற்றுமையா தாகத்தோடு காத்து நிற்கிறேன் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான் தாகத்தோடு கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க தாகத்தோடு நல்லா கையை தட்டி தாகத்தோடு காத்து நிற்கிறேன் ரிசீவ் பண்ணுங்க விடாதீங்க இன்னொரு 2 முறை சொல்லுங்க தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் தாகத்தோடு சொல்லுங்க தாகத்தோடு நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம் ஹல்லேலூயா மனம் மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கும் ஆமென் சொல்லுங்க நல்லா ஒரு தடவை கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆவியில் நிறைஞ்சி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பாடி கர்த்தர் இந்த காலையில் நாம் மகிமைப்படுத்துவோமா எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது நம்ம வாயிலிருந்து பாடினா ஆண்டவர் மகிமைப்படுவார் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு ஆத்துமாவே உள்ளத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே உற்சாகமா இருங்க
குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நீங்க குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை சொல்லுங்க சொல்லுங்க. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ரெடி, ஆயத்தமா? நல்லா விடுதலையா சொல்லுங்க. நல்லா கையை தட்டி கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஆத்துமாவேன்னு சொல்லுங்க. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே. இரக்கங்களா மணிமூடி சுத்துகின்றான். நீங்க சொல்ல போறீங்க இப்ப. வெரி குட். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குவியா, வாழ்நாளெல்லாம். ஆமென். ரெடியா? எல்லாம் சேர்ந்து கம்பைண்டா சொல்ல போறோம். விடாதீங்க, சொல்லிட்டே இருங்க. பாரங்கள் எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வந்து இறக்குங்க. ஆத்துமாவே ஆத்துமாவே முழு உள்ளத்தோடு. நல்லா கையை அடிச்சு சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்தோடே இளமை கழுகு போல திரும்புமா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இழந்த பலத்தெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பாய் மீட்டு தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை. உலகத்துக்கு இதுக்கு கேலியும் கிண்டலுமா இருக்கும், ஆனா விசுவாசி பதறான். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். இளமை கழுகு போல சொல்லுங்க, புதிதாக்கி மகிழ்கிறான். இளமை கழுகு போல புதிதாக்கி சொல்லுங்க. ஓடினாலும் ஆமென், ஓடினாலும் நான் நடந்தாலும். விசுவாசி வெட்கப்படும் விதமாக சொல்லுங்க. ஆயத்தமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. விடாதீங்க. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லிட்டே இருப்போம், சொல்லிட்டே இருங்க, விடாதீங்க. ஆமென். நல்ல ஆவியில நிறைங்க. நல்ல ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. விடாதீங்க, விட நல்லா கரங்களை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தெய்வத்தினிடத்தில் உண்டு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு என்று கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை நீதிமொழிகள் 17:22 மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம்னு சொல்லும்போது குணமாக்குகிற மருந்து, சர்வனோரோக நிவாரணி. பிரச்சனை அங்கேருந்து தீர்வு கிடைக்குமா, இங்கேருந்து தீர்வு கிடைக்குமா நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் உன் மனதில் அதை வச்சுட்டேன். உன் மனதை நீ மகிழ்ச்சியாய் வைத்திருக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காயத்தையும் குணமாக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும். அப்போ அந்த மகிழ்ச்சியை தேடி மனுஷன் எங்கெங்கேயோ சுற்றுறான். அங்கே மகிழ்ச்சி கிடைக்குமா? சினிமா தியேட்டரில் மகிழ்ச்சி கிடைக்குமா? சாராயம் குடிக்கிறதுனால மகிழ்ச்சி கிடைக்குமா? 4 பேர்கிட்ட பேசுறதுனால மகிழ்ச்சி கிடைக்குமா? மகிழ்ச்சியே இல்லாமல் சில பேர் சிரிக்கிறான், சும்மா சிரிக்கிறான். அது ஒரு என்ன சொல்கிறது, தெரப்பின்றாங்க. ஆனால் அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து கிடைக்கணும்? வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா அப்படியே உங்களை விட்டு கொடுத்து, நான் ஒன்றும் செய்ய போகல, பாட்டை ஸ்பீடாலாம் பாடல, நீங்கள் கையை தட்டி பரிசுத்த ஆவியினால் அப்படியே நிரம்புவீர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்துவீர். என்னை நடத்தி இம்மட்டும் என்னை தாங்கி எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்தன் இயேசு நல்லவரே. வியாதி நேரத்தில் மருத்துவரே, துக்க வேளையில் ஆறுதலே, ஓடும் வெயில் தனில் நிழலாவரே, எந்தன் இயேசு நல்லவரே.
மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில், மனமுருகி நான் ஜெபிக்கையிலே என் இயேசு நல்லவரே. எத்தனை பேர் மனமுருகி ஜெபிச்சீங்க? முருகினா ஒரு போதும் கைவிடாரே, ஒரு நாளும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு நல்லவரே, ஒரு நாளும் எந்தன் இயேசு நல்லவரே. இம்மட்டும் என்னை நடத்தி ஆண்டவர் செஞ்சாரா? இம்மட்டும் ஷாதாரபா எந்தன் இயேசு நல்லவரே. அவரே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவரே போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus. மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில் ஆண்டவரே மனமுருகி உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுது என்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு என்னுடைய ஆத்மாவிலே பலன் தந்து அவர் எங்களுடைய ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தினீர். வியாதியின் நேரத்தில் எங்களுக்கு நீர் மருத்துவராகவே இருக்கிறீர். ஆண்டவரே கொடும் வெயிலின் நடுவிலே எங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திரு. விண் வாசலை எங்களுக்காக நிறுத்திருந்து எல்லாவற்றையும் நிறைவாய், குறைவாய் அல்ல, எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து இந்த 7 மாதங்கள் ஆண்டவரே எங்களை அதிசயமாய் ஆச்சரியமாய் நீர் நடத்தின இந்த தயவை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த உலகத்தில் மனிதன் ஒரு நாளை கடந்து வருவது அவ்வளவு கடினம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நீர் நல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு ஈடாய் நாங்கள் என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? இவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்து நன்றியோடு 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 இந்த காலை வேளை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் நடத்தின இந்த பாதைகள் நாங்கள் திரும்பி பார்த்தா நன்றியை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு சொல்ல தோணல ராஜா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசுவே நன்றி
நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காய் நொறுக்கப்பட்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை உண்மையில் வந்தது. உடைய தழும்புகளினால் நீர் எங்களை குணமாக்கின தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பந்தி அனுசரிக்கும்படியாக நான் கூடி வந்திருக்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிறோம், வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். என் தேவன் சொல்லிவிட்டார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று. ஆண்டவரே, உம்மை நினைவு கூறும்படி, தியாகத்தை நினைவு கூறும்படி, எங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டிய வயதிலே இயேசு எங்களுக்காய் மரித்தார். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஆண்டவரே, சின்ன அடிபட்டா கூட எங்களால் தாங்கிக்க முடியல. கொடுமையான காயங்கள், கொடுமையான காயங்கள். காலை வேளை நாங்கள் இதை நினைவு கூர்றோம். இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிற்கிறத நிர்மூலமாக இருக்குது உங்க கிருபை. நீங்க இல்லைன்னா பிசாசு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிருப்பாண்டவரே. உடைய ரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானவர்களை பேசுகிற தெளிக்கப்படுகிற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையில் அந்த பந்தியில் பங்கெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கிறோம். கொஞ்ச நேரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் மலை பிரசங்கத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். அதில் சில காரியங்கள் என்னை அதிகமாய் பாதித்தது. இயேசுசாமி சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்படி எல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப என்ன, கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேரே. ஒருவன் தன் சகோதரை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். வீணனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். நம்ம நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சகோதரனிடத்துல, சகோதரிகளிடத்துல சகோதரனை வீண, இவன் வேஸ்ட் சொல்றோம். சிலரை மூடன் சொல்றோம். ஆண்டவர் இதை கொலை செய்கிற பாவத்துக்கு ஒப்புமையா பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீ காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாகிலும் குறை உண்டு என்று நினைவு கூறுவாக ஆகில் பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோட நல்மனம் பொருந்து என்று ஆண்டவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாகிலும் குறை இருக்கும்னு சொன்னா, இதெல்லாம் பரலோக ராஜ்யம் நாம் சேரக்கூடாதபடிக்கு தடையா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அவர் ஓமைகளை சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வரப்போகிறதுன்னு சொல்றாரு. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு போக ஆயத்தப்படுகிறதோ, அதற்கு ஜாக்கிரதையாய் வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
அதனால்தான் அந்த பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். எபேசு சபையை போல அல்ல, ஆதியில் இருக்கிற அன்பை விட்டவர்களாய் அல்ல, சிமிர்னா சபையை போல அல்ல, பெர்கமு சபையை போல அல்ல, தியத்திரா சபையை போல அல்ல, லவதிக்கயா சபையை போல அல்ல. அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப விரும்புகிறார் இந்த காலை வேளையில. அதுக்குதான் இந்த பந்தி எல்லாம், இதெல்லாம் அதுக்குதான். இது மத சடங்குகள். இது அப்படியே உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆதாமுடைய பாவம் 3, ஏவாள் செஞ்ச பாவம் 3. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை பாவம் தெரியுது, மாம்சத்தின் இச்சை கூட பாவம் நமக்கு தெரியுது. ஆனா இந்த ஜீவனத்தின் பெருமை மிகப்பெரிய பாவம் யாரும் உணரல. நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். எந்த ஒரு ஆடு மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்குதோ அந்த ஆட்டுக்கு தான் நல்ல மேய்ச்சலும் பாதுகாப்பும் கிடைக்கும். அண்ணன் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனத்தின் பெருமை இருக்கும்னு சொன்னா இந்த காலையில பரிசுத்த ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய 1ஆம் தேதியில நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை கட்டி எழுப்ப, உனக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்ப, உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப, உன் பிள்ளைகளை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒப்பு கொடு, இந்த காலை வேளை உன்னை ஒப்பு கொடு, அர்ப்பணி, ஜெபம் பண்ணு. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். பந்திக்கு நேராய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த பந்திக்கு நேராய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அந்த காலை எங்களுக்கு அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இயேசுவை நினைச்சு பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தியாகம் ஆண்டவரே. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதை பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்தியங்களுக்காய் மரித்து தேவனங்களிடத்தில் வைத்து அன்பை விளங்க பண்ணினதுக்காக பந்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ந்து ஜெப சிந்தியோடு இருப்போம். இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உங்களிடத்தில் கொண்டு வருவார்கள். நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து நாம் இதை அனுசரிக்க போகிறோம். பங்கெடுக்கிறவர்கள் ஒன்று முழங்கால் படியிடுங்க, இல்லை எழும்பி நில்லுங்க, இல்லை ரெண்டுமே செய்ய முடியாதவங்க கையை உயர்த்துங்க. உங்க இடத்துல கை கரங்களை உங்களுக்கு இதை கொண்டு வருவார்கள். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒன்றாக சேர்ந்து இதை அனுசரிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
சிதைத்திட்டார் ராஜனே. வேறுமையை வேரோடு அகற்றினார் வெற்றியின் வேந்தனே. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வேறுமையை வேரோடு அகற்றினார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே. இரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. அனுசரிக்கிறவங்க ஒன்று முழங்கால் படிட்டு இருக்குங்க, இல்லை எழும்பி நின்று நாம் இதை அனுசரிக்க போகிறோம். இன்னும் யாருக்காகிலும் அப்பமும் பாத்திரமும் வரலன்னு சொன்னால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்கு நாங்கள் பரிமாற வாஞ்சியாக இருக்கிறோம். இன்னும் யாருக்காகிலும் அப்பமும் பாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி காண்பிக்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் அவரை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தில் பங்கெடுப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று யாவரும் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். இந்த மீதியான துணிக்கைகளுக்கான ஆத்துமாவை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கால வேளையில யாராவது மகிமைப்பட்டதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். பந்தியில கூட நாங்கள் பங்கெடுக்க அனுசரிக்க செய்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த கப்பு